ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறாரா? தமிழ்நாட்டு பாஜக அரசியலில் என்னதான் நடக்கின்றது? பாஜக தலைவர் அடுத்த தலைவர் யார் அப்படின்னு மீடியாக்கள் எல்லாம் பயங்கரமாக நியூஸ் போட்டு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு, போர் நடந்துட்டுருக்கு, பனிப்போர் நடந்துட்டுருக்கு, அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு ரைட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 17 வாரங்கள் லண்டனில் மேற்படிப்பு படிப்பதற்காக செல்ல இருக்கிறாரு. ஆகையினால தமிழகத்துக்கு இந்த இடைப்பட்ட 17 வாரத்திற்கு புதிய தலைவர் நியமிக்க கோரி அங்கே ஒரு பாஜக தலைமையில் ஒரு விவாதம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்குறப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழகத்தில் இல்லாத போது ஒரு புதிய தலைவர் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை தலைவரே இல்லாமல் பாஜகவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் தலைமையில் இயங்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழிசையாக போனதுக்கப்புறம் அடுத்த பாஜக தலைவர் கிட்டத்தட்ட 1 வருஷமோ 1.5 வருஷமோ தலைவரே இல்லாமல் தான் பாஜக தலைமை இயங்கி கொண்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இது சும்மா ஒரு 17 வாரம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 125 நாள் அந்தளவுக்கு தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம தலைமை இல்லாமல் அடுத்த கட்ட தலைவர்கள் மீடியாக்களை சந்தித்து பாஜகவை வழிநடத்தலாம், எந்த ஒரு இடையூறும் இருக்காது. இல்லைனா புதிய தலைவர் யாராவது போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜக எந்த சக்திகளாலும் அழிக்க முடியாது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் நம்ம பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவர். இந்த 17 வாரங்கள் புதிய தலைவர் போடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீடியாக்களில் இன்னும் பல கதைகளை கட்டவிழ்த்து விடுவாங்க. இது போல் தலைமை அண்ணாமலையை தூக்கிடுச்சு, இனிமேல் ஒரு அண்ணாமலை அரசியலிருந்தே வரமாட்டார், அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரைட்டப் இணையதளங்களில் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எல்லாமே வதந்தி தான். முக்கியமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்புக்காக 17 வாரங்கள் லண்டன் போகிறாரு. அந்த 17 வாரங்கள் இடைவெளியில் தமிழகத்தில் புதிய பாஜக தலைவர் யாரையாவது நியமிக்க அதிகப்பட வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மையான தகவல். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக வதந்தி பரப்புகிற குரூப்புகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பாஜகவில் அண்ணாமலையை அடுத்து யார் புதிய தலைவராக வந்தால் நல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.